வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்துக்கோங்க, சுடுதண்ணியில் போட்டு கட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. அலசி உருளைக்கிழங்கு 2 வேக வச்சு அதே மாதிரி பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் 2 கட் பண்ணிக்கலாம், தக்காளி 2 கட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் 2 லைட்டாக கீறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேங்காய் பால் அல்லது க்ரீம் இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலை தாளிக்கிறதுக்கு சீரகம் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கிராம்பு 2, பட்டை 1, எண்ணெய் வந்து ஒரு 100 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, சீரகம் போட்டு நல்லா தாளிச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து பொன் நிறத்தில் வர அளவுக்கு வதக்குங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாட போனதுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா கதகதன்னு வெந்து வந்ததுக்கு அப்புறமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கையும் சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க, வெந்துடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி கரம் மசாலாவையும் தேங்காய் பால் அல்லது க்ரீம் சேர்த்து மெதுவாக கிளறி விட்டால் போதும். சுவையான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப மேஷ் ஆகாத அளவுக்கு லைட்டாக கிளறி விடுங்க. அப்போ தான் காலிஃப்ளவரும் தனியாக தெரியும், உருளைக்கிழங்கும் தனியாக தெரியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.